ஸ்கூலுக்கு போயிட்டு என் குழந்தைய நான் கூப்பிட்டு வரேன், 8 நாய் என் குழந்தைய சுத்து போட்டுருச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் எவ்வளவு விரட்டுறேன், என்னை என் சக்திக்கு மீறி அதனால ஒண்ணுமே செய்ய முடியல. என் குழந்தை என் கண்ணு முன்னாடியே நாய்கள் சூழ்ந்து கடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எப்படிங்க எங்களால தாங்கிட்டு இருக்க முடியும்? ஏன் என் குழந்தை முதல்ல நாய்கிட்ட கடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கக்கூடிய ஆதங்கள். அதுக்கப்புறம் ரோட்ல போன யாரோ ஒருத்தர் வந்து என் குழந்தைய அந்த இடத்துல காப்பாத்தி விட்டு போனாரு. காப்பாத்துறவங்களே அந்த நாய் கடிக்க வருது அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மக்கள் கேட்கறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைய கூப்பிட்டு கராத்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தேன், வழியில என் பிள்ளை அவ்வளவு நாய் கிடைக்குது. நான் ஒரு பைக்கை விட்டு ஓரம் விட்டுட்டு வரதுக்குள்ள என் பிள்ளைய சூழ்ந்து போட்டு அத்தனை நாய்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வீட்டுல இருந்து நாயை கூப்பிட்டு வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு. ரெண்டுமே மோசமான நாயா இருக்குது. என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி அந்த 2 நாயம் போட்டு கடிக்குது. நான் ஒரு நாயை அடிச்சு விரட்டிட்டேன். இன்னொரு நாய் கிட்டே என்னாலே நெருங்க முடியல. இவ்வளவு பெரிய ஆள் என்னாலே நெருங்க முடியல. ஆனா அந்த நாய் என் பிள்ளைய கடிச்சிட்டு இருந்தது. கடிச்சதுல என் பிள்ளையோட ஒரு காது போயிருச்சு. என் பிள்ளையோட பின்னன் தலையை கடிச்சு குதறி எடுத்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் போராடி என் பிள்ளைய நான் மீட்டேன். நான் எதுக்கு அந்த நாய்கிட்ட கடி வாங்கணும்? இந்த நாய் எதுக்கு தெருவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தர்